திமுக, திமுகவுக்கு எதிராக அதிமுக, இப்படிதான் மாறி மாறி நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இன்னொருவர் வருகிறார், வந்து சொல்கிறார், நாங்க எங்களோடு தான் நேரடியாக போட்டி என்றலாம். திமுகவோட போட்டி போட உனக்கு தகுதியே இல்லை தம்பி. முதல் நாள் தான் வந்துட்டு போறான், நீ மறுநாள் அதே இடத்துல கூட்டம் போடுறேன்னா வேணா அதை அடிச்சுக்காம அவரை சொல்கிறார்கள். இங்கே என்ன செய்தீர்கள் என்று நான் விவரமாக தஞ்சை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் என்ன கலைஞர் அவர்கள், தளபதி அவர்கள் என்ன செய்திருக்கிறார் என்ற விளக்கத்தை நான் இங்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய தளபதி அவர்களை பற்றி பேசுகிற போது அவரை சொல்கிறார்கள், இங்கே என்ன செய்தீர்கள் என்று நான் விவரமாக தஞ்சை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் என்ன கலைஞர் அவர்கள், தளபதி அவர்கள் என்ன செய்திருக்கிறார் என்ற விளக்கத்தை நான் இங்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக தலைவர் எப்படி இந்த ஆட்சியை நடத்துகிறார். தலைவர் வந்து பொறுப்பேற்ற போது அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்பது ஏற்கனவே மிகப்பெரிய நிதி சுமையை வைத்துவிட்டு சென்றவர்கள். கடந்த ஆட்சியிலே 10 ஆண்டு காலம் இருந்தவர்கள், நிதியை காலி செய்துவிட்டு சென்றவர்கள். ஆனால் அதையும் சமாளித்து, கொரோனாவை சமாளித்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆட்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் பார்த்தால் இந்த திமுகவை அழிப்பதற்காக ஒன்றிய அரசு எவ்வளவோ காரியங்களை எடுக்கிறது, எவ்வளவோ முன்னெடுப்புகளை எடுக்கிறது, நிதி நெருக்கடியை உண்டாக்குறது. எந்த நிதியும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்காமல் நிதி நெருக்கடியை உண்டாக்கி ஒரு கெட்ட பெயர் உண்டாக்க வேண்டும் என்று அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் தொடர்ந்து எல்லா தேர்தலிலும் வெற்றி பெறுகிறார் என்ற காரணத்தால் எப்படியும் இவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு தீவிர பீகாரில் வந்தது போல தமிழ்நாட்டிலே செய்வதற்குரிய முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் பாஜக ஒன்றிய அரசாக இருந்தாலும், ஏற்கனவே ஆண்டவர்களாக இருந்தாலும், உங்கள் பாஜக எதுவும் திமுகவிடம் செல்லாது என்பதற்கு உதாரணம் தான் நம்முடைய முதலமைச்சர். நான் சொல்கிறார், இன்றைக்கு மத்திய அரசு நாம் தருகிற பங்கு தொகை என்பது 9.2%. தமிழ்நாட்டின் சார்பாக ஒன்றிய அரசுக்கு நாம் தருவது 9.2%. அவர்கள் நமக்கு திருப்பி தருவது 4.7%. அதிலேயே 5% குறை இருக்கிறது. அதுவும் தராமல் தொடர்ந்து கல்விக்கு நிதி தருவதில்லை, ஜல்ஜீவன் குடிநீர் திட்டத்துக்கு நிதி தருவதில்லை. இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கிற அத்தனை கல்லூரிகளிலும் சிறந்த கல்வி இருக்கிறது என்றால் 100 கல்லூரிகள், 100 பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டிலே 10 பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. கல்வித்துறையில, மருத்துவத்துறையில, இன்றைக்கு குடிநீர் வழங்குவதிலும், உள்ளாட்சி துறையிலும் நம்முடைய முதலமைச்சர் போல் செயல்பட்டவரை நான் பார்த்ததில்லை. நான் கலைஞரிடம் கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் நாங்கள் அமைச்சராக இருந்தவர், கலைஞரோடு 3 முறை அமைச்சராக இருந்தவர். நம்முடைய முதலமைச்சர் இவ்வளவு நெருக்கடி வந்த போது இந்த ஆட்சியை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவரை பார்த்தான் ஒருவர் சொல்கிறார், என்ன செய்திருக்கிறார் என்று கேட்கிறார். உங்களுடைய தந்தையார் என்ன செய்தார், நீங்கள் என்ன செய்தார் என்று இந்த 4.5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற வளர்ச்சிகள், கலைஞரும் கிட்டத்தட்ட 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். இப்போது ஒரு முறை முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார். அந்த காலத்தில் நடந்த பணிகளை காட்டிலும் கூடுதலாக பணிகள் இந்த தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்வேன், இங்கு பார்த்தால் மாநிலத்திலே நம்முடைய நிதியை தராமல் ஒன்றிய அரசு கெடுக்கிறார்கள். எல்லாருக்கும் எல்லாம் என்று நம்முடைய தளபதி செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள், அதை தடுக்கிறார்கள். தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரிலே நம்முடைய தொகுதி 39 பாராளுமன்ற தொகுதியை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒன்றிய அரசு எடுத்த நடவடிக்கையை நம்முடைய முதலமைச்சர் கண்டறிந்து இந்த தொகுதி ஒரு தொகுதி கூட குறையக்கூடாது என்று போர்க்குரல் எழுப்பிய பிறகு அவர்கள் ஒரு புதிய திட்டம் கொண்டு வருகிறார்கள். மொத்தம் 780 பாராளுமன்றமாக ஆக்குவது, நமது தொகுதிக்கு நமக்கு மட்டும் அதிகமான வாக்குகளை 39 தொகுதியை வைத்துக் கொண்டு மற்ற மாநிலங்களிலே 700 கிட்டத்தட்ட 80 150 தொகுதியாக மாற்றுவதாகலாம் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதையும் கண்டறிந்து நாங்கள் உங்களை விடமாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலிலே தனக்கு எதிரானவர்களை வாக்களிக்க நீக்குவது என்றதோடு நம்முடைய மாநிலத்திலே கல்வியிலே முதல் மாநிலமாக இருப்பதோடு ஒன்றியமே ஒத்துக்கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசே கல்வியிலே எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அந்த இன்டெலக்சுவல் ரேங்கிங் ப்ரமோஷன் அதில் 3 தலையிலே 17
கொண்டிருக்கிறது. எனவேதான் இந்தியாவில் உள்ள பல கல்வி தளங்களிலே கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் தான் நல்ல கல்வி நிறுவனங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இங்கு எந்த வகையிலும் ஒன்றிய அரசு மிரட்டுகிறார்கள். இருக்கிற ஏற்கனவே ஆண்ட எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு ஊராக செல்கிறார். இந்த அரசு என்ன செய்து விட்டது என்றெல்லாம் சொல்கிறார். 10 ஆண்டு காலத்தில் செய்த காரியத்தை விட இந்த 4 ஆண்டு காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் செய்திருக்கிறார். உங்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு காலத்திலே திமுக எதிராக அதிமுக இப்படிதான் மாறி மாறி நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இன்னொருவர் வருகிறார், வந்து சொல்கிறார், நாங்க எங்களோடு தான் நேரடியாக போட்டி என்றலாம். திமுகவோட போட்டி போட உனக்கு தகுதியே இல்லை தம்பி. நீ வந்து நம்முடைய கலைவாணன் சொன்னார், நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் அப்படிலாம் சொன்னேன். நானு முதல் நாள் தான் வந்துட்டு போறான், நீ மறுநாள் அதே இடத்துல கூட்டம் போடுறேன்னா வேணா அதை அடிச்சு காமிக்கிறேன். எனவே நான் இதை சொல்வதற்கான சும்மா இருந்தவன கிளப்பிட்டீங்க. இனிமேல் அது மறுபடியும் 2021 மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக தளபதி அவர்களை அமர வைக்கிற வரை இந்த போராட்டம். நான் இந்த இடத்தை பற்றி சொல்ல வேண்டும். 89 நான் கலைஞரோடு இங்கு வந்தேன். அவர் என்னை அழைத்து வந்தார். இன்றைக்கு தொடர்ந்து அவரோடு இருந்து நான் பணியாற்றி இருக்கிறேன். கலைவாணன் அவர்கள் இடைத்தேர்தல் வருகிற போது கலைவாணன் அவர்களுக்காக இந்த தொகுதியுடைய பொறுப்பாளராக நான் இருந்திருக்கிறேன். தொகுதியுடைய பொறுப்பாளராக இருந்து இந்த தொகுதி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அடுத்த தடவை அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஒரு சம்பிரதாயமாக திருவாரூரிலே எங்களுடைய வேலையை ஆரம்பித்திருக்கிறோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.